இங்க ஒரு சின்ன பொண்ணு ஆசையா அவங்க பாட்டி கிட்ட பிஸ்கெட் சாக்லேட் எல்லாம் கேக்குறா. ஆனா அவங்க இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு 50% ஆஃபர்ல இருக்கதா பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சோகமாயிடுறா. அவளோட பாட்டி ஏன் தாத்தாக்காக ஏதாவது நல்ல பொருளா வாங்க கூடாதுன்னு கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு கேக் இருக்க இடத்துக்கு போறா. அங்க ஒரு கேக்க பாக்குறா. அதுக்குள்ள அங்க இருக்க ஒருத்தர் அந்த கேக்க எடுத்துறாரு. இந்த பொண்ணை பார்த்ததும் அவர் அந்த பொண்ணுக்கு அந்த கேக்க கொடுத்துறாரு. இப்ப பில்லிங் செக்ஷனுக்கு போறாங்க. பில்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட கூப்பன் எல்லாம் கொடுத்து பாதி பொருள் வாங்கிடுறாங்க. அந்த கேக் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட காசு இருக்காது. அதனால எடுத்து ஓரமா வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆல்ரெடி அந்த கேக் எடுத்த அந்த நபர் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க கேக் வாங்காம போறத பாக்குறாரு. உடனே அவர் பில்ல கட்டி அந்த கேக்க வாங்குறாரு. வாங்கி எடுத்துட்டு போய் அந்த சின்ன பொண்ணு கிட்டயே கூப்பிட்டு கொடுக்குறாரு. உடனே அந்த பாட்டி வேணான்னு சொல்றாங்க. எதுக்கு எங்களுக்காக கேக் வாங்குறீங்க? நீங்க எங்களுக்கு வாங்கி தரணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் அவங்க கிட்ட நான் 7 வயசா இருக்கப்போ எங்க அம்மா கூட இதே கேக் ஷாப் வந்தேன். அப்ப எங்க அம்மாவால எனக்கு கேக் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதே மாதிரி எனக்கு ஒருத்தர் வந்து கேக் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு என்னால இப்ப எதுவும் பண்ண முடியல. அதனாலதான் நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்றாரு. பாட்டி உங்களோட அட்ரஸ் எழுதிதாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த காசை தந்துறேன்னு சொல்லி அட்ரஸ் எழுதி கேக்குறாங்க. அவரும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாரு. இப்போ இந்த பொண்ணுகிட்ட பேப்பர் கொடுக்குறப்போ நீ இதே மாதிரி யாராவது கஷ்டப்படுறப்போ நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுப்போன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ப்ராமிஸ் பண்றா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு அவங்க தாத்தா கிட்ட உங்க பர்த்டேக்கான கேக் வாங்கிட்டு வந்திருக்க பாருங்கன்னு சொல்றா. உடனே அவங்க பாட்டி இது இவ வாங்கல ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. சரி போய் கேண்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லி அவங்க அண்ணன் அந்த சின்ன பொண்ணு அமுச்சு விடுறான். அப்ப அந்த சின்ன பொண்ணு கிட்ட இருந்து ஒரு பேப்பர் வாங்கி அவங்க அண்ணன் தாத்தா கிட்ட காட்டுறான். தாத்தா உடனே அந்த பேப்பரை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அதுல என்ன போட்டிருக்கும்னா நம்ம சின்னதா ஒருத்தவங்க மேல காட்டுற அக்கறை ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும் போட்டிருக்கோம். இப்பதான் ஒரு ஞாபகம் வருது. அவருக்கு சின்ன வயசா இருக்கப்போ ஒரு சின்ன பையனுக்கு கேக் வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த பையனோட அம்மா அட்ரஸ் எழுதி கேட்டிருப்பாங்க. அவர் இதே மாதிரிதான் எழுதி கொடுத்திருப்பாரு. அதை பார்த்ததும் தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பர்த்டேக்கும் கேக் கட் பண்றாங்க. கர்மாங்கிறது நம்ம செய்யற நல்லதோ கெட்டதோ ஒரு நாள் நம்மள திரும்பி வந்து செய்யறோம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.